மூவி ஸ்பாய்லர்ஸ் இதை பற்றி ரொம்ப நாளாக நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் எந்த ஒரு புது படம் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. அதனால் சரி இதை பற்றி பேசலாம். அதுவும் இல்லாமல் இந்த 2 நாள் அதை ஃபேஸ் பண்ணதுன்ற சொல்லலாம். ஏன்னா பெட்டி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நான் வந்து இன்றைக்கி நாளைக்கு வந்து பார்க்க முடியல, எங்கள் ஊரில் ரிலீஸ் ஆகிடும். அதனால் சாட்டர்டே தான் நான் வந்து புக் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே போய் தான் அந்த படம் பார்த்துட்டு ரிவ்யூ என்ன எதுனா சொல்லணும். பட் எனக்கு இப்போல்லாம் நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, ஒரு படத்தை அவ்வளோ நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற ஒரு விஷயம் இல்லாத மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா, இன்கேஸ் நீங்கள் இன்றைக்கி ஃபஸ்ட் ஷோவோ இல்லை பெய்டு ப்ரீமியர்னு ஒன்று முன்னாடி நாள் நைட்டே போடுறாங்களே, அதெல்லாம் உங்களால் இன்கேஸ் பார்க்க முடியலன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு படத்தை போய் சர்ப்ரைஸ்டாக ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலே இப்போ இருக்கிறதுல. எதை வச்சு சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று தான் வந்து விக்ரம் ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் ஆகுது. அந்த ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். விக்ரம் படம் அந்த வரதுக்கு முன்னாடி டைமில் அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்க. எந்த ஒரு கேமியோ, சூர்யாவோட கேமியோ, ஆப்வியஸாக ரோலெக்ஸோட கேமியோ, சூர்யாவோட கேமியோ வந்து அவங்க சர்ப்ரைஸாக தான் வச்சுருந்தாங்க. பட் அங்கே இங்கே ஷூட்டிங்லேருந்து ஒரு 2 நாள் ஷூட்டிங்ன்றதுனால எங்கேயோ ஒருத்தங்க அந்த மாதிரி சூர்யாவோட கேமியோ இருக்குது அப்படி இப்படின்னெல்லாம் லீக் பண்ணி, அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே படக்குழுவும் அதை வச்சு சரி இதை வச்சு நம்ம விளம்பரமாக பண்ணிக்கலான்ட்டு அவங்களும் ரிவீல் பண்ணிட்டு படத்துக்கு ரிலீஸ் முன்னாடி வந்து ரிலீவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் படம் பார்க்கும்போது அது நமக்கு நல்லா தான் இருந்தது, தாண்டி அந்த சர்ப்ரைஸ் இல்லைன்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். நிறைய படத்தில் நம்ம அப்படி தான் சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு படம் முதல் காட்சி முன்னலாம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஸ்பாய்லர் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியாஸில் எதுவுமே இல்லை, மிஞ்சி போனால் பழைய வந்து நல்லா இருக்கு நல்லான்றதை சொல்லுவாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. நேற்று முக்கியமாக நான் பார்க்கணும், முக்கியமாக இந்த பெருசும் எதிர்பார்த்து வரப்படக்கூடிய படங்கள் லைவாக இந்த முக்கியமான லீடிங் வெப்சைட்ஸே லைவாக வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட்லாம் போட்டிருக்காங்க. டைட்டில் கார்டு இது வருது, இன்டர்வலில் இப்படி ஆயிடுச்சு, இன்டர்வல் வரைக்கும் இந்த 2 சீன் தான் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃபில் ஹீரோக்கு இதாக ஆயிடுது, இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது நேற்று லைவ் அப்டேட் போட்டிருக்காங்க பெரிய படத்தை. இத்தனைக்கும் சரி அது விடுங்க, அது நம்ம தேடி போய் வாண்டது. இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரால் பண்ண முடியறதில்ல. பார்த்தா சீன் பை சீனாக எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த முக்கியமான சீன்லாம் படத்தில் இருக்கும்ல, மாசுன்ற சீனில் அப்படியே அது மாசுன்றதை வச்சா ஒரு தேட்டரில் எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அவங்க வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, எல்லாத்தையும் அந்த வீடியோ எடுத்து இந்த ஸ்டேட்டஸ்லாம் வச்சிடுறாங்க. நம்ம வாண்டடாக போய் ஒரு ரிவ்யூ பார்க்குறத தாண்டி நம்ம தெரியாதனமாக ஒரு ட்விட்டர், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் இதற்குள்ள வந்தால் இங்கே ஒரு சீன் போகிறத பார்த்துட்டு நமக்கு அது ஸ்பாயில் தான் ஆகுது. இப்போ ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் பெடிப்படம் என்ன கதைன்றதே நான் நிறைய இடத்துல அப்படியே நம்ம தெரியாதனமே பார்த்தா அப்படி பண்ணுறேன். சரி பெடிப்படத்தை விடுங்க, ரீசெண்டாக திருஷ்யம் 3 அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் திருஷ்யம் 3 ஓகே, கொஞ்சமாவது நிறைய பேருக்கு அந்த கன்சர்ன் இருக்குது. பட் இந்த கன்சர்னை தெரியாமல் நிறைய பேர் இந்த மாதிரி படத்தோட ஸ்பாய்லர்ஸ்லாம் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. அது ஸ்பாய்லர்னு தெரியாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் எகைன் அது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கோப்படம் விடுங்க, ஒரு கேவி ஆனந்த் படங்கள்லாம் முக்கியமாக உங்களுக்கே தெரியும், பெரிய பெரிய பிளாட் ட்விஸ்ட்லாம் இருக்கும். நான் ஜஸ்ட் லைக் தட் கோன்னு சொல்கிறேன், ஏன்னா அது கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ஒரு பிளாட் ட்விஸ்ட் இருக்கும். நினச்சி பாருங்கள், இப்போது கரண்டில் மாதிரி ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தா அது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்ன்ற தாண்டி அதோட பிளாட் ட்விஸ்ட்டு வந்து வித்தின் ஒரு 2-3 ஷோலேயே இவர் தான் வில்லன், அப்படி அஜ்மல் தான் வில்லன்ன்ற மாதிரி ரிவீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. நான் ஜஸ்ட் லைக் தான் நம்ம ஒரு மைண்டில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இவங்க வந்து நான் வந்து இன்டெரக்டாக இந்த ஸ்பாயில்லாம் சொல்கிறேன், இதை வந்து இஃப் யூனோ அந்த மாதிரிலாம் நிறைய மீம்ஸ் மாதிரி போட்டு ஒரு படத்தோட ஸ்பாய்லர்ஸ் வந்து ரொம்பவும் ஈஸியாக நிறைய இடத்துல போட்டுடுறாங்க. பட் என்ன பண்ண முடியும்? சரி, அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்தை ஃப்ரெஷ்ஷாவது அனுபவிக்க முடியுதுன்னா அதுவும் இல்லை. ஒரு படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது விடுங்க, அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமே அதை பற்றி இவங்களாம் ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணி, ஏஐ மீம்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி போட்டு அந்த படம் இங்கே ஷூட்டிங் நடக்குது, அந்த படத்தில் இவர் இருக்காரு, இவர் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு அந்த படத்துக்கு உண்டான ஹைப் இவங்களே க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் ஆக்டர் 2-3 சீன் ஒரு சீன் தான் வருவார். ஆனால் இவங்க வந்து ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அந்த படத்தை பற்றி ஷூட்டிங் போயிட்டு இருந்தா அதை பற்றி பேசி கடைசியில் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது டிசப்பாயிண்டிங்காக முடியுது. முக்கியமாக சொல்லணும்னா கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதில் நிறைய விஷயங்கள் ஒரு ஸ்பாயில் பண்ணிட்டாங்க சொல்ல. முக்கியமாக அந்த படக்குழுவினரே அந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஜயகாந்த்ன்றது ஏஐயில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்றது தெரியும். அது ஒரு சிம்பிளான ஒரு சின்ன சீன் தான். அது அவங்க வந்து இந்த மாதிரி இன்டர்வியூலையோ இல்லை நிறைய இடத்துல அது சீக்ரெட்டாக வச்சுருந்தாங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. கரெக்டாக இது அவங்க வந்து எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அப்படி கொண்டு வந்திருக்கோம், இப்படி கொண்டு வந்திருக்கோன்னு சொன்னதுக்கப்புறம் அது ஓப்பனிங் சீன்லேயே அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இத்தினோண்டு ஒரு இடத்துல வந்து போனதுனால நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் அந்த இடத்துல ஃபெயில் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் ஒரு லியோ படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் ஆகட்டும், லியோ படத்தில் இங்கே ஷூட்டிங் நடக்குது, இங்கே ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காங்க, இந்த டேபிள் க்ரூ போயிட்டுருக்காங்க, இது எல்சியூவா இல்லையா அப்படின்ற மாதிரி
ஒரு போட்டு அதை ரொம்ப ஹைப் சோஷியல் மீடியாவில் அது பஸ் கிரியேட் பண்ணி கடைசியில் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன சர்ப்ரைஸ்ன்றது கூட ஒரு டிசப்பாயிண்டிங்காக தான் முடியும். அதனால தான் இப்போ நிறைய சின்ன படங்கள் பெருசும் அதை பற்றி யாரும் எங்கேயும் பேசாமல் இருக்கக்கூடிய படங்கள் வந்து பெருசாக ஹிட் ஆகுது. ஏன்னா அந்த சின்ன படங்கள் வந்து தியேட்டரில் ஓடி ஒரு 2-3 ஷோ போனதுக்கப்புறம் தான் அது எந்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் எல்லாரும் போய் அதை சர்ப்ரைஸாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பட் பெரிய படங்கள் வரும்போதே ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருது. அதனால தான் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸாக இருந்தாலும் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லாத்துலேயும் அந்த இப்போ கரண்ட்லேயும் கொஞ்சம் ஃபியர்ஸ் முன்னாடி இப்போ வரைக்கும் பெரிய ஆக்டர்ஸோட படங்கள் வந்து முன்னெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆக்டருக்கும் அவங்கள படம் நடிச்சு பாருங்க. ஒரு விஜய் துப்பாக்கி ஆகட்டும், சூர்யாவோட கஜினி, அயன் மாதிரி படங்களாகட்டும், ரஜினிகாந்த் அவரோட சிவாஜி, எந்திரன் ஆகட்டும், கமல்ஹாசனோட விஸ்வரூபம் ஆகட்டும், மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. முக்கியமாக சொன்னால் ஹிந்தியில் சல்மான் கான் ஆகட்டும், அமீர் கான், PK, சுல்தான், அப்புறம் இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்கு அவங்களோட கெரியர் பெஸ்ட் மூவிஸ் வந்துட்டு இருந்த டைம் தாண்டி இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஸ்பாய்லர் பண்ணதை தாண்டி எக்ஸ்பெக்டேஷன் பேன் இண்டியா பேரில் கிரியேட் பண்ணி தேவையில்லாதெல்லாம் திணிச்சு ரொம்ப நீங்கள் ஒரு துரந்தர் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பெரிய ஒரு ஹைப் கிடையாது. துரந்தர் 2க்கு இருந்த ஹைப்பு துரந்தர் 1 கிடையாது. அதனால் அந்த படம் வந்துச்சு, அது நிறைய பேர் பார்த்தாங்க அன்எக்ஸ்பெக்டடாக. அது வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி தான் அதனால தான் ஒரு படம் சின்ன படங்களை தாண்டி இந்த மாதிரி பெரிய படங்கள் ரொம்ப 1 வருஷம் 2 வருஷம் பாரு. இப்போ கேஜியோட டாக்ஸிக் ஆகட்டும், எல்லா படங்களுக்கும் அந்த ஷூட்டிங் 2-3 வருஷம் போகுது. எல்லாத்தையும் தாண்டி எதிர்பார்ப்பு இத்தனைக்கும் அப்பப்போ போஸ்டர் விட்டு, அந்த படத்தோட டீசர் விட்டு, ட்ரெய்லர் விட்டு, அந்த சீனை விடுறது, பாட்டு, வீடியோ சாங் எல்லாத்தையும் விட்டு படத்தில் மிச்சம் இருக்கிறதே ஒரு கொஞ்சம் படம் தான். அதையும் பார்த்துட்டு இப்போ ஸ்பாய்லர் போட்டு படத்துக்கு இந்த ஒரு சிவண்ணா இப்போ இருக்காரு, அதனால என்ன பார்ப்பேன் அந்த ஒரு கேரக்டர் மேலே ஒரு ப்ரெஷரை போட்டு இந்த மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டிங் படங்கள் தான் பெரிய ஆக்டர்ஸோட இப்போ ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பெரிய ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை, பெரிய பெரிய படங்களும் நான் சேர்த்து தான் சொல்கிறேன். பட் அகைன் இது நாம ஒருத்தர் நாமளாக நினச்சா கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எல்லாரும் அவங்கவுங்க நினச்சி இந்த விஷயத்தில் கொஞ்சம் அடக்கினா நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இதை பற்றி நம்ம ஃபர்தராக இன்னும் அடுத்த வீடியோக்களில் இதை பற்றி பேசலாம். இதில் உங்களோட ஒப்பீனியன் என்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.